விருச்சிகம். இந்த விருச்சிக ராசி பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுதுங்க அப்படின்னு ஒரே வாரத்தில் சொல்லி முடிச்சிடலாம். காரணம் என்னன்னா, நீங்கள் ரொம்ப தவற மிகப்பெரிய அளவில் திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க. அந்த எண்ணங்கள் உங்களின் மனதில் எந்த ஒரு தருணத்தில் உதிக்கின்றதோ அந்த கணமே சனி பகவான் உங்களை விட்டு விலகி போயிடுவார். அப்படிங்கிறதுல மாற்று கருத்துமே கிடையாது. கடந்த காலத்தில் அடுத்தவங்களுக்காக சில தவறுகளை நீங்கள் உங்களின் விருப்பமே இல்லாமல் செஞ்சிட்டீங்க. அதனால் சில பேர் பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த பாதிக்கப்பட்டவங்களை தேடி போய் நிச்சயமாக அவங்களுக்கான மிகப்பெரிய உதவியை செய்யணும் அப்படின்னா ஒரு முடிவை எடுத்துட்டீங்க. அந்த நொடியே உங்களின் பாவ கர்மங்கள் உங்களை விட்டு விலக போகுது. நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியின் மூலமாக விருச்சிகம் இதுவரைக்குமே எட்டாத ஒரு உயரத்தை அடைந்தே தீரும். இதுவரைக்கும் நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கவே மாட்டீங்க. உங்களின் மனம் குளிர்ந்ததே இருக்காது. மிகப்பெரிய அளவில் உங்களின் மனம் குளிரப்போகுது. சந்தோஷமாக மன நிறைவோடு வாழ போகிறீங்க. பண கஷ்டங்கள் இந்த 2025 இருந்தே விருச்சிகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் முற்றிலும் குறைந்தே தீரும். ஏதோ ஒரு வேலையை தேடி நிச்சயமாக நீங்கள் போவீங்க. மிகப்பெரிய அளவில் அந்த வேலையினால் உங்களின் குடும்பம் சந்தோஷமும் மனநிறைவும் அடையும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவர்கிட்ட பேசக்கூடாது. அந்த அம்மா கிட்ட நாம் எப்போவுமே 10 அடி தள்ளி தான் இருக்கணும். காரணம் என்னன்னா, தோல் மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாங்க ஐயா, இந்த மாதிரி தான் கொட்டுவோம், தேல் மாதிரி கொட்டுவாங்க. ஏன்னா அவ்வளவு மனவேதனை பாரங்களும் சுமைகளும் சுமந்துக்கிட்டே தூங்கக்கூடிய ராசி. மிகப்பெரிய பாரங்கள் உங்களின் மனதை விட்டு இறங்க போகுது. பணம் மட்டுமே தான் உங்களின் வாழ்க்கையில் கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருந்தது இல்லையா? அந்த பணம் இனி உங்களை தேடி வரும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் இது நாள் வரைக்குமே வாழ்க்கையில் பார்க்காத சம்பளம் உங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இருந்து நிச்சயமாக கிடைக்கும். வேலையே இல்லாமல் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலகத்தில் பல நாளாக ஊதியத்துக்காகவும் உங்களின் உயர் பதவிக்காகவும் எதிர்பார்த்துட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக அந்த பதவி உயர்வும் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் கிடைத்தே தீரும். மிகப்பெரிய அளவில் முருகனை நாடி போகும்போது விருச்சகத்துக்குடைய கால்கள் அப்படி நீங்கள் தேடி கந்தனுடைய வெற்றிவேல் உங்களை தேடி வரும். மிகப்பெரிய அளவில் உங்களின் வீட்டுக்குள்ளே இந்த ஆண்டு முருகனின் வேல் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்தே தீரும். இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. நீங்கள் முருகனின் வேலை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் மிகப்பெரிய அளவில் ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களே முருகனின் தங்க வேலை வாங்கி கொண்டு வருவார்கள். மிகப்பெரிய அளவில் கந்தனின் வேல் உங்களின் இல்லத்துக்குள் நுழையும். அந்த தருணமே உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பிணிகள் பீடைகள் மூதேவிகள் அத்தனையுமே பார்த்தீங்க அப்படின்னா பொடி பொடியாகும். மிகப்பெரிய அளவில் அந்த சரவண பவனின் அருள் விருச்சிகத்தை தேடி வரப்போகுது. பல ஜென்மங்களும் முன்பாக உங்களின் முன்னோர்கள் செய்த புண்ணியங்களின் கர்மாக்கள் உங்களை தேடி வரப்போகுது. விருச்சிகம் வாழ்க்கையில் உயரப்போகுது. அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். இந்த இடத்திலேயும் விருச்சிகம் தடிக்கு விழவே விழாது. எத்தனையோ பாரங்களை சுமந்தாச்சு, எவ்வளவோ ஈட்டிகளை நெஞ்சில் தாங்கியாச்சு. அவை அனைத்தையுமே பிடுங்கி நீங்கள் கீழே போட்டுட்டு எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டே தான் போகிறீங்க. ஏதோ ஒரு தருணத்தில் உங்களின் வாழ்க்கையை தடைகளை சந்தித்துக்கிட்டே இருந்தது இல்லையா? இனி எந்தவித தடையும் விருச்சகத்துக்கு இல்லை. நம்பிக்கையோடு இருங்க. முருகனை நாடி சென்றால் நாள் என்ன செய்யும், வினைதான் என்ன செய்யும், என்னை நாடி வந்த கோல்தான் என்ன செய்யும், கொடும் கூற்று என்னதான் செய்யும். முருகனை நாடி நீங்கள் போகும் பொழுது எவராலும் எந்த தீய சக்தியாலும் உங்களின் வளர்ச்சியை இனி தடுக்க முடியாது. மிகப்பெரிய அளவில் மே மாதத்தில் குரு பெயர்ச்சி நடக்க போகிறது. அந்த குருவின் பார்வை சாதகமாக இருக்குது.
விருச்சிகம் உச்சத்தை போய் அடைய போகுது. மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் சிகரத்தின் உச்சத்தை அடைவதை இனி எவராலும் தடுக்க முடியாது. சந்தோஷமாக இருங்க. உங்களால் உங்களின் குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது. குடும்பத்தில் இது நாள் வரைக்குமே இந்த மனக்குழப்பங்கள் தீரப்போகுது. தயவு செய்து நீங்கள் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான். யாரையும் சந்தேகப்படாதீங்க. யாரையுமே உங்களுடையது என்று சொந்தம் கொண்டாடாதீங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லை. யாருமே உங்களுக்கானவர்கள் இல்லை. முருகன் ஒருவன் மட்டுமே உங்களுக்கு சொந்தம். கந்த கடவுளாகிய முருகன் மட்டுமே தான் உங்களின் சொந்த கடவுள் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டா இருக்கணும். ஏன்னா யாரையாவது எனக்கானவர், அவங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்கிட்ட பேசணும் அப்படின்னு ரொம்ப அதிகமாக ஆவலாக அவங்க மேலே பாசம் வச்சிங்கன்னா நீங்கள் போக போக அவங்க விலகி போவாங்க. நீங்கள் விலகி இருந்தால் மிகப்பெரிய அளவில் விருச்சிகத்தை நாடி வரும். அத்தகைய சொந்தங்களும் விருச்சிகத்தை தேடி வரும். காரணம் என்னன்னா, உங்களால் மட்டுமே தான் சில காரியங்கள் கைகூடும். கடினமான விஷயங்களை சாத்தியமாக்கக்கூடிய சக்தி விருச்சிகத்துக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில பேருக்கு நல்லா தெரியும். அதனால் அவங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நெருங்கி போகும்போது விலகி போவாங்க. அதனால் உங்களின் மனமே புண்படும். இனி அந்த நிலை விருச்சிகத்துக்கு தொடரவே கூடாது. எதுவும் என்னுடையது இல்லைன்னு முற்றும் துறந்து நீங்கள் பழனி ஆண்டியை போல் இருந்தால் அந்த ஆண்டிக்கு அடுத்ததாக கிடைக்கக்கூடிய ராஜ அலங்காரம், அந்த ராஜ அலங்காரம் நிச்சயமாக விருச்சத்துக்கே கிடைத்தே தீரும். தயவு செஞ்சு இந்த 2025 பழனிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் முதலில் நீங்கள் தரிசிக்க வேண்டியது பழனி முருகனை. ஆண்டி கோலத்தில், அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் பார்க்கக்கூடாது, ராஜ அலங்கார தோரணையில் தான் பார்க்க வேண்டும் என்று. நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க செல்வாதிபதிகளாக ஆக முடியும் அப்படின்னு உண்மை யாதெனில் நீங்கள் பழனி முருகனை முதலில் ஆண்டி கோலத்தில் பார்க்க வேண்டும். அதன் பிறகு அப்படி பார்க்கும்போது உங்களின் மனம் மிகப்பெரிய அளவில் ஒரு அமைதியான நிலையை அடையும். அந்த அமைதியால் உங்களுக்கு மாபெரும் ஞானம் பிறக்கும். அதன் பின் நீங்கள் ராஜ அலங்கார தோரணையில் அந்த அறுபடை முருகனை பார்க்கும்போது உங்களின் மனம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைந்தே தீரும். சில பேருக்கு அந்த இடத்திலேயே கண்களில் ஆனந்த கண்ணீர் பீரிட்டு வழிந்து ஓடும். அதன் பின் நிச்சயமாக உங்களின் வாழ்க்கை ஆனந்த கண்ணீராக மாறும். ராஜராஜனின் தோரணையை அடைந்தே தீரும். விருச்சிகம் தனது வாழ்க்கையில் முன்னேறி செல்ல ஆரம்பித்து விட்டது. இனி எந்த ஒரு தருணத்திலேயுமே விருச்சிகம் தடுக்கி விழாது, சறுக்கியும் விழாது, விழவே விழாதுங்க. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வாழ்க்கைக்கான படிக்கல்லாக மாறியே தீரும். நம்பிக்கையோடு இருங்க. 8 திசையுமே விருச்சிகத்துக்கான திசைதான். எவ்வளவு கஷ்டங்கள் கடந்த காலத்தில் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வீண் போயிட்டே தான் இருந்தது இல்லையா? இனி வரக்கூடிய காலங்களில் உங்களின் முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் திருவினையாக்கும். நினைத்தது நடக்க முடியும். ஏளனமாக பேசிய உறவினர்கள் முன்னாடி இது நாள் வரைக்குமே ஒரு நல்ல வேலையில் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தலைகுனிந்து வாழ்ந்து கொண்டிருந்த விருச்சிகத்தின் தலை மிகப்பெரிய அளவில் உயரப்போகுதுங்க. சிரத்தை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி கம்பீரமாக விருச்சிகம் வாழக்கூடிய ஆண்டு பிறந்தாச்சுங்க. இனி எந்த விதமான தடைகளும் உங்களுக்கு இல்லை. முருகன் உங்களோடு இருக்க போகிறாருங்க. அனுதினமும் உங்களுக்கு காவலாய் அந்த கந்தனின் வேல் இருக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. சனி பெயர்ச்சி நாள் உச்சத்தை தொடப்போகுது விருச்சிகம். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கூடவே உறுதுணையாக இருந்த படைகள் சிதறினாலும் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை போராடக்கூடியவன் வீரன் விருச்சிகம். அதை போன்றது. நிச்சயமாக உங்களின் போராட்டத்திற்கு மிகப்பெரிய பலனை நீங்கள் சொக்கனின் மைந்தனாகிய சுப்பன் தரப்போகிறான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. விருச்சிக ராசியை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகனை நாடி சென்றால் வேலும் மயிலும் உங்களை தேடி வரும். கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ.
ஓம் சரவண பவ. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.